ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, உங்களது திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம், காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இறுதி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த இனிய திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி நல்ல உயரத்தை, நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியுங்க. சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு, சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும் கேட்கறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான கஷ்டங்கள் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றின விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். இன்றுடன் அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினங்க இன்றைய தினம். உங்களது தோற்ற பொலிவினை அதிகப்படுத்தக்கூடிய ஆர்வம் இருந்து காணப்படுவீங்க. இன்னைக்கு உங்கள் அப்பியரன்ஸ், அதாவது உங்கள் உடல் தோற்ற பொலிவை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை உங்கள் மனசில் இன்னைக்கு இருக்கலாம். மேக்கப், ஒப்பனைகள் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துவீங்க. செலவுகளுடைய தன்மைகளை நீங்கள் அறிந்து செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். மற்றபடி இன்னைக்கு உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அமையுதுங்க. மனசுல தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவே இன்னைக்கு இருக்கிறது. காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அவ்வளவு சூப்பராக இல்லை அப்படின்னாலும் காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய திறமை மூலமாக மற்றவர்களை ஈஸியாக நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தக்கூடிய திறமைகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். காதல் வாழ்க்கையும் அது உங்களுக்கு உபயோகமாக அமையும் நண்பர்களே. இன்னைக்கு நீங்கள் தனிமையாக இருக்கிறத தவிர்த்து விடுவது நல்லது. கூட எப்பவுமே 4-5 ஃப்ரெண்ட்ஸ் அல்லது சுற்றத்தார்கள், உங்களுடைய உறவினர்கள் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் என யாராவது ஒரு நபர்களோட கூடவே இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நண்பர்களே. அப்பொழுதுதான் உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை இருக்கும். தனிமையை இன்றைய தினம் நீங்கள் ரசிக்க முடியாது நண்பர்களே. வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைகிறது. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது பிசினஸ் ரிலேட்டடான பயணங்கள் மூலமாக நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குங்கிறதுனால வியாபாரிகள் இன்றைய தினம் பயணங்களை மேற்கொண்டு உங்களது வியாபாரத்தை சிறப்பு ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே. வியாபாரிகள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். சில முக்கியமான விஐபிகள் அல்லது சில முக்கியமான மனிதர்களுடன், நண்பர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில்
மிக மிக கவனமாக முத்தான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் பேசுவது நல்லது நண்பர்களே. உங்களுடைய வார்த்தைகள்ல நல்ல ஒரு தரம் இன்றைய தினம் கட்டாயமாக வேண்டும் நண்பர்களே. இல்ல அப்படின்னா உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்க பேச்சு திறமை கண்டிப்பாக அவசியம். அதை வெளிப்படுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில 3ஆம் நபர் தலையீடுகள் காரணமாக உங்களது இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால 3ஆம் நபர் தலையீட்டை இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதை இயல்பிலாவே நீங்க தவிர்த்து விடுவீங்க. இருந்தாலும் சில பேர் அதை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். 3ஆம் நபரை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில நீங்க பேசுவதற்கோ அல்லது சமாதானம் செய்வதற்கோ அனுமதிக்காதீங்க நண்பர்களே. உங்களோட பிரச்சனைகளை நீங்களாவே உட்கார்ந்து பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. அலுவலக பணிகள் நல்ல முன்னேற்றம் இருந்ததாக இன்னைக்கு அமையுங்க. அலுவலகத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சாதுரியமான ஒரு பேச்சுகள் மற்றும் செயல்பாடுகள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சில கலந்துரையாடல் மூலமாக நீங்கள் புரிய வைக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினங்க. உங்களது பார்ட்னரும் அதையே விரும்புவார். அதனால உங்களது செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்றதை பத்தி உங்க பார்ட்னர் கூட இன்னைக்கு நீங்க பேசலாம் நண்பர்களே. சில பேர் நீங்க ரொம்ப நம்பி இருப்பீங்க. ஆனா சில உண்மைகளை உங்ககிட்ட அவங்க மறைச்சிருக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன மன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கல்வியில மாணவர்களுக்கு ஆர்வம் பெருகும். ஆர்வமாக கல்வி பயிலக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏட்டிக்கு போட்டியாக படிப்புல அதிகமான ஆர்வம் செலுத்தி படிக்கக்கூடிய ஒரு யோகம் மாணவர்களுக்கு இப்பொழுது அமைந்திருக்குங்க. மற்றவங்க 50 மார்க் வாங்கினா நான் 60 மார்க் வாங்குவேன், 70 மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி போட்டு படிப்பீங்க. எனவே ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட படிப்புல ஆர்வம் உண்டாகக்கூடியவங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்க கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கு நண்பர்களே. அதுக்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. முடிந்த அளவுக்கு தனிமையாக இருக்காதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும் நண்பர்களே. உங்க குணநலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்க மதிப்பிடித்து செயல்பட வேண்டியது அவசியம். புதிய புதிய துறைகளை தேடி நீங்கள் ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க ஜாபை மாத்துறது அல்லது உங்க துறையில நீங்க புதுசா தொழில்நுட்பத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதனால நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லைங்க. உங்கள் மீது மற்றவர்கள் கொண்டுள்ள பொறாமையானது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. சிறப்பான ஒரு நாளுங்க. கவலைகள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியான சூழ்நிலை மிகுந்த ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ் கலராக கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் அதிகமான சிந்தனைகளை உங்களது உடல் தோற்றத்தை பற்றி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. உங்களது அப்பியரன்ஸை உங்க உடல் தோற்றத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை உங்க மனசுல இன்னைக்கு ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு செலவு பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. எப்போ இப்படிலாம் செலவு பண்ணலாம், இப்படிலாம் பணத்தை மிச்சம் பண்ணலான்ட்டு நீங்க தகுந்த ஆலோசனைகளை உங்க குடும்ப வீட்டு பெரியவர்களிடம் கேட்டுக்கொண்டு செயல்படுவது நல்லது. சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களது குணநலன்களில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து செயல்படணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, நான் சொல்றதான் கரெக்டுங்கிற அந்த மாதிரியான எண்ணத்தை நீங்க கைவிட வேண்டியது அவசியம். மற்றவங்க சொல்றதுல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன பிராக்டிக்கலான உண்மைகள் இருக்கு அப்படின்றத நீங்கள் பகுத்தறிந்து ஆராய்ந்து தெளிய வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைங்க. மற்றவங்க சொல்றதுக்கு நீங்க மதிப்பளித்து செயல்படுங்கள். மற்றவங்க பேச்சுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. இன்னைக்கு சூப்பராக இருக்கும். சமுதாய பணிகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பொறாமை குணம் குறையக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. நீங்கள் சார்ந்துள்ள துறைகளை தவிர மற்ற துறைகளில் மற்றவங்க சிறப்பாக செயல்படுவதை பார்த்துட்டு, உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸில் சில பேர் அதிகமாக சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் விளையாட்டுத்துறைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு மற்ற துறைகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள்.
நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.